ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா? இந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த கூட்டம் ஃபுல்லாக ஒருத்தருக்காக வந்தது சார். இது அவர் தலைவர்ன்றதுக்காக வந்தது, சரிங்களா? நடிகராக இருக்கும்போதே மக்களுக்காக போராடினவரும் பேசினவரும் அவர். இன்றைக்கி ஏன் பேச மாட்டார்? நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். விஜய் நான் கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு பேசின அடுத்த நாள் நீ கூப்பிட்டு வச்சு பேசுறியா? அப்போ நீ எவ்வளோ பயம் இருக்கும்? பயத்தினால தானே நீ பண்ணுறத. அது முதலே பண்ணியிருக்கலாம்ல. 10 நாள் அவங்க போராடானல்லங்க. பக்குவத்தை பற்றிலாம் ஃபஸ்ட்டு அவங்களாம் பேசவே கூடாது சார். அவங்களாம் வந்து 75 வருஷ கட்சி, 50 வருஷமாக ஆட்சியில் இருக்கிற கட்சியெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் வெளியே சொன்னால் வெக்க கேடு சார். குழந்த கூட காலேஜ் போயிட்டு போயிடும் சார். அதில் 3:1 ரேஷியோ எடுத்தால் கூட 40 லட்சம் 50 லட்சம் பேர் ஆச்சுங்களா? ஜென்ரலாக எல்லாமே தாவேக்கா கூட்டு போடுவோன்றது என்ன சார்? சார் அவங்களுக்காக தான் சார் போடுவாங்க. எல்லாருமே போடுவாங்கன்னா சார் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் எல்லாம் குடிக்கு அடிமையாயிட்டாங்க சார். உண்மையா இல்லையா? மாநாட்டம் கூட நிறைய பேர் குடிச்சிருக்காங்க சார். அது போய் சார் விஜய் அண்ணா உண்மையான தொண்டர் ஒருத்தவங்க கூட அதில் சரக்கடி டாஸ்மாக்ல போயிட்டு கொடியை போட்டு பக்கத்தில் டாஸ்மாகே இல்லை சார். மாநாட்டில் உட்காந்துட்டு மது இருந்துற வீடியோ சொல்லலை சார். ஒருத்தரால் மட்டும் அந்த வீடியோ தெரிஞ்சதுன்னா ஸ்லீப்பர் செல்ஸ். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு கோகுலகிருஷ்ணன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மாநாட்டுக்கு போயிருந்தீங்களா? தாவேக்கா மாநாட்டுக்கு போனதாக கேள்விப்பட்டிருந்தேன். எப்படி இருந்துச்சு? கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. தாவேக்கா மாநாட்டுக்கு இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, அதெல்லாம் ஓட்டாவே மாறாத, அது வெறும் ஒரு சினிமா மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. பொதுமக்கள் மத்தியிலும் வைக்கப்படுது, அரசியல் கட்சியில் அவங்க சைடும் வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக போன மாநாடுக்கு போயிருந்தேன், களத்தில் இருந்தேன் நானும். இது கண்டினியூஸாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வந்துக்கிட்டே தான் இருக்குது. கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா? இந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த கூட்டம் ஃபுல்லாக ஒருத்தருக்காக வந்தது சார். இது அவர் தலைவர்ன்றதுக்காக வந்தது, சரிங்களா? தமிழக வெற்றி கழகம்ன்ட்டு இன்றைக்கி நேற்று பண்ணலை இந்த இதுவை. அவரும் சினிமா துறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக மக்கள் நற்பணி மன்றமாக இருந்து, அப்புறம் ரசிகர் மன்றமாக மாறி, அப்புறம் மக்கள் இயக்கமாக மாறி, இப்போ தமிழக வெற்றி கழகம்னு வந்திருக்கு. ஸோ இந்த 30 வருஷம் ஜேர்னியில் வந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் எல்லாமே. இது வந்து நேற்று அவர் உள்ளே வந்து கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அவர் பண்ணாத நல்ல விஷயங்களே கிடையாது. இங்கே எவ்வளோ விஷயங்கள் இங்கே பண்ணியிருக்காரு. 2008 அவர் இலங்கை தமிழர்கள் இனப்படுகொலைக்கு ஆதரவாக பேசினதுலேருந்து இப்போது நடந்த இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வரைக்கும் அவர் கண்டினியூஸாக குரல் கொடுத்து தான் இருக்கு. அஜித் குமார் கஸ்டோடி டெத் கூட அவர் வந்து நேரடியாக போய் பேசியிருக்காரு. அப்புறம் இங்கே நிறைய பேர் வந்து அவர் வந்து இந்த கூட்டம்லாம் ஓட்டாம மாறாதா? வேற எதுக்கு சார் பேசியிருக்காரு? புரியல. வேற எதுக்கு சார் பேசியிருக்காரு? வேற எதுக்கு பேசலன்னு நினைக்கிறீங்க? ஏங்க அவர் குரல் கொடுக்காதது எதுன்னு நினைக்கிறீங்க? 2008 இனப்படுகொலைக்கு கொடுத்தாரு. அப்புறம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 13 பேரையும் அவங்களுக்கும் குரல் கொடுத்தாரா இல்லைங்களா? இப்போது இதே ஆட்சியில் நடக்கிற கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய சாவுக்கு அவர் நேரில் போனாரா இல்லைங்களா? போனார் இல்லையா? அப்புறம் கஸ்டோடி டெத்துக்கும் போனார் இல்லையா? எல்லாத்துக்கும் அவர் கொடுக்காம இல்லைங்க. எல்லாத்துக்கும் இவங்க வரலன்னு பேசுகிறாங்க. இவர் இத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்காரு, அதை பேசவே மாட்டுறாங்க. இப்போ இப்போது மாநாடு முடிஞ்சிச்சு, 4 நாள் பேர் ரெஸ்ட் எடுத்துனுக்குறாங்க, இப்படிலாம் பேசுகிறேன். இவ்வளோ பேர் இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் பண்ணிடுறதெல்லாம் யாருமே பேச மாட்டீங்களா? ஏன் இதே கேட்டுகிட்டே இருக்கீங்களே? எதனால்? என்ன விஷயமா? ஏன்னா ஒருத்தர் வளர்ந்தா நம்ம இங்கே அமைக்க விடணும். ஏன் இதுக்கு முன்னாடி இந்த கேள்வினா, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு நடிகர். இப்போ ஒரு 1.5 வருஷமாக அவர் வந்து அரசியல் கட்சியின் தலைவர். சரிங்க. ஏன்னா அதுக்கு வித்தியாசம் இருக்குது சார். நடிகராக இருக்கும்போதே செஞ்சார், அரசியல் கட்சி தலைவரான செய்யலன்னு பேசுகிறீங்க. நடிகராக இருக்கும்போதே செஞ்சார் இல்லையா? நடிகராக இருக்கும்போது 2008 அவர் நடிகர் தானே. அப்போ அவர் குரல் கொடுக்கலையா? செய்யலன்னு சொல்லலை சார், களத்தில் இறங்கலன்றது விமர்சனம். களத்தில் இறங்காமையா சார்? அவர் போய் துப்பாக்கி சூட்டில் செத்த தூத்துக்குடியில் போய் பார்த்தாரு, அனிதா டெத்துக்கு போய் பார்த்தாரு. இப்போ கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பேர் இறந்தாங்களா, அப்போ நேரில் போய் சந்தித்து பார்த்தாரு. இதெல்லாம் அவர்லாம் களத்தில் வராமல் வந்து இப்போ இது பண்ணார். இல்லை அவரோட ஜெராக்ஸ் யாருனா போய் பார்த்தாங்களா? இல்லை அவரோட அது என்ன சொல்லுவாங்க, குளோனிங் மாதிரி போய் உட்காந்து அது மாதிரி யாராவது? அவர் தானே களத்தில் இறங்கி பார்த்தது. திரும்ப களத்துக்கு வரல. இதே கேள்வி தான் கேட்டுட்ருக்கீங்களோ சார்? அவர் வந்ததை பற்றியே பேச மாட்டேறீங்க. நடிகராக இருக்கும்போதே மக்களுக்காக போராடினவரும் பேசினவரும் அவர். இன்றைக்கி ஏன் பேச மாட்டார்? நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். ஏன் இது கேட்கப்படுதுன்னா, சரி ஓகே சார், நீங்கள் களத்தில் இறங்கிட்டாருன்றீங்க.
களத்தில் இறங்கின அவரு ஒரு ப்ரெஸ்ஸையோ மீடியாவோ பார்த்து பேசியிருக்கலாமே சார், எங்களோட கட்சியோட நிலைப்பாடு இதுதான், நாங்கள் இங்கே வந்து குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. பிரஸ்ஸோட சார் அவர் முதல் மாநாட்டில் தெளிவாக கொள்கைகளை சொல்லிட்டாரு, நிலைப்பாடை சொல்லிட்டாரு, அப்போ ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. தலைவர்களோட பேச காட்டிட்டு கொள்கைன்னு சொல்றதெல்லாம் சார் எல்லா கொள்கையும் அவர் சொல்லிட்டாரு சார். முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாரு கொள்கை மாநாடுன்றதை அதை அறிவிச்சிட்டாங்க. 2வது மாநாடுக்கும் கூப்பிட்டு அரசியலும் பேசிட்டாரு. இன்னும் இதுக்கு மேல என்ன மீடியா பேசணும்? இன்னைக்கு ஒரு வாரமா நம்ம மாநாடு முடிஞ்சு இன்னைக்கு என்ன 5 நாள் ஆச்சுங்களா? அந்த 5 நாளும் மீடியா பேசின்னு தான் இருக்கு. அவரு தான் வந்து மீடியா இல்ல சார், மீடியால இவரு பேசுறது வித்தியாசம் இருக்கு. நான் என் கொஸ்டின் என்னன்னா, அவர் 5 நாளா ஒரு மாநாடு முடிஞ்சு ஒரு 5 நாளா பேசிட்டு இருக்கோம். இந்த 5 நாளும் அவரை பத்தி தான் பேசுறோம், தமிழக வெற்றி கழகத்தை பத்தி தான் பேசுறோம், இந்த கூட்டத்தை பத்தி தான் பேசுறோம். இதையும் தாண்டி அவர் வந்து என்ன பேசணும்னு அவர் தான் ஒரே மேடையில பேசிட்டு போயிட்டாருங்களாங்க எல்லாத்தையும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நேத்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள். ஏன்னா இவர் வந்து மானசீக குருவா விஜயகாந்த் அவர்களை வந்து திரு விஜய் அவர்கள் ஏற்றிருக்காரு. நேற்று அவருடைய பிறந்தநாள். திரு சீமான் வந்து திரு விஜய் அவர்கள் மேல கடுமையான விமர்சனம் வச்சுட்டு வர்றாரு. அவர் வந்து காலையிலே வந்து விஷ் பண்றாரு. திரு விஜய் அவர்கள் எப்போ தெரியுமா சார் விஷ் பண்ணாரு? மாலை ஒரு 4:30 மணி இருக்கும். இதுதான் அவர் மானசீக குருக்கு அவர் கொடுக்குற மரியாதையா சார்? அப்போ காலையில விஷ் பண்ணாதது தான் இல்ல, இது வந்து இல்ல சார். சீமான் அதாவது நாம் தமிழர் கட்சியை அவங்க சேர்ந்து விமர்சிக்கிறாங்க. இதை இல்ல கண்டிப்பா இதுதான் அவங்களுக்கு வந்து கொடுக்குற மரியாதைன்னு கேக்குறாங்க. காலையில வந்து 6:30 மணி 7 மணிக்கு விஷ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நல்லவங்க. 4 மணிக்கு இல்ல நான் சொல்லிடுறேன், பேசி நீ கேட்ட கொஸ்டின். 4 மணிக்கு விஷ் பண்ணா வந்து இதுதான் குருவோட நீதியா, குருக்கு கொடுக்குற மரியாதையா நீங்க கேக்குறீங்க. இதே சீமான் அவர்கள் 2016ல் என்னெல்லாம் பேசியிருக்காரு, கேப்டன் அவர்களை என்னென்னலாம் பேசியிருக்காருன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த கேள்வி நம்ம கேட்கலாம். யாராக இருந்தாலுமே சரி, ஓகே. இதே அவங்க பிரேமலதா மேடமாக இருந்தாலும் சரி, அவங்களுமே வந்து இவங்களுக்கு வந்து ஏதாவது பேசினா உடனே நல்ல செய்தி சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு நன்றி தெரிவிக்கிறதெல்லாம் வந்து என்ன ஒரு இதுன்னு என்ன கான்செப்ட்னே புரியல. 2016ல் அந்த கிளி கீச்சாருங்க. இதே சீமானு இதே கேப்டன் அவரை அவ்வளோ கிளி கிழிச்சாரு. என்னென்ன பேச்சு, என்னென்ன வார்த்தை. இன்னைக்கு நம்ம அவதூறுன்னு பேசுகிறோம். அங்கிள்னு சொன்ன வார்த்தை வந்து அவதூறுன்ற. அவர் பேசாத அவதூறா? அவர் பேசாத வார்த்தைகளா கேப்டன் அவர்களை சொல்லுங்க. அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து குருக்கு மரியாதை கொடுக்கல, இதுக்கு பண்ணல, அது பண்ணலன்னு பேசுறீங்க. என்ன நான் சார்? முதல்ல அவர் விஷ் பண்றதுக்கு தகுதியே இல்லாதவர் சார். அவர் இது இந்த விமர்சனம் ஏன் வருதுன்னா சார், ஒரு பக்கம் திரு விஜய் அவர்கள் வந்து மாலை மேலதான் அவர் வருவாரு, இல்ல அவர் வந்து ரொம்ப லேசியா இருக்காருன்ற மாதிரி கூட விமர்சனம் இருக்கு. அரசியல்ல ஒரு லேசியா இருக்காரு. தவறான கருத்து சார். இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவரும் விமர்சிக்கப்படுது சார். விமர்சிச்சுக்கிட்டே தான் சார் இருப்பாங்க. அதாவது வாய் இருந்தா சொல்றதுக்கு என்ன வேணா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு நம்ம வாய் நம்ம என்ன வேணா சொல்லிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் தவறு. அவர் லேசியஸ்ட்டு, அவர் 6 மணிக்கு மேலே வர மாட்டாரு, இதெல்லாம் சொல்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கருத்து. அவரை மாதிரி ஒரு ஆக்டிவ் பர்சன் கிடையாது. 2வது 6 மணிக்கு மேலே வரமாட்டார் அப்படின்றது வந்து என்ன நியாயம் சொல்லுங்கள்? எல்லாமே அவர் நைட்டில் தான் பார்த்துருக்காரு. அனிதா இறந்தப்போ போய் வீட்டில் பார்க்கும்போது நைட்டு 12 மணி. கள்ளக்குறிச்சியில் போய் பார்க்கும்போது இரவு ஒரு 9 மணி 9:30 மணி 8 to 9:30 டைமிங் இருக்கும். இப்போது லாக்அப் டெட்டு இப்போ ரீசெண்டாக நடந்தது கூட அவர் இரவில் 6:30 7 மணிக்கு தான் போய் பார்த்து. தூய்மை பணியாளர் கூட நைட்டு போய் பார்த்துக்கலாம். சார் பார்க்குறேன்னு சொன்னாங்க சார். பார்க்கலன்னு அவரே சொல்லியிருக்காரு சார். நான் வந்து இரவு இல்லைன்னா மாலை வந்து விடிகாலத்தில் நான் வந்து நான் பார்க்குறேன் மாதிரி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டம் சேர்ந்துறேன்னா நீங்கள் வந்தீங்கன்னா கூட்டம் சேர்ந்துறேன், இதை கலைச்சிருவாங்க, இந்த கூட்டத்தை காமிச்சு எங்களை ஏமாற்றி இந்த போராட்டத்தையே வேறு மாதிரி திசை திருப்பி இருப்பாங்கன்னு சொல்லி இது 2 பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷனாக போய் அதுக்கப்புறமா தான் இவங்க போய் பார்த்துருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் அண்ணனோட வீட்டில் போய் டைரெக்டாக பார்த்து பேசியிருக்காங்க. அவர் பேசாமல் இவங்க வந்து டைரெக்டாக ஒன்றும் போய் பேசலாம். அவர் வர சொல்லாமல் இவங்களும் போக முடியாது. கரெக்டு தானே? அவர் பேசியிருக்காரு. வந்திருந்தா கண்டிப்பாக சார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார். அவர் அங்கே வந்திருந்தா அந்த கூட்டத்தை எப்படி காமிச்சிருப்பாங்க? ஆம்புலன்ஸ் வரதுக்கு வழி இல்லை, இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, இவ்வளோ பேர் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க இந்த கூட்டத்தினாலன்னு சொல்லி கேஸை திருப்பி இருப்பாங்க. அதுதான் சார் நள்ளிரவில் வர சொல்கிறது. அதுக்கு தான் நள்ளிரவுலையும் இதை பண்ணியிருப்பாங்க. இதை வந்து வேணான்னு சொன்னது வந்து போராட்ட காலத்தில் இருக்க போராட்டம் பண்ணுறவங்களே, வேறு யாரும் சொல்ல. இப்போ நீங்களோ நானும்லாம் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணவங்களே சொல்லியிருக்காங்க. வேணான்னா நாங்கள் வந்து பார்க்குறோம், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கூட்டம் சேர்ந்துடும், கண்டிப்பாக இதை திசை திருப்பிடுவாங்க இந்த போராட்டத்தை, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நாங்கள் வரோண்ணா அப்படின்னு சொல்லி இவங்க போய் பார்த்துருக்காங்க. இவங்க போய் பார்த்த அடுத்த நாள் கூப்பிட்டு அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க பேசியிருக்கலாம்ல? ஏன் 10 நாள் 12 நாள் அவங்க வாழ்வாதாரத்தை விட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைக்கெலாம் கூப்பிட்டு பேசலை. விஜயண்ணா கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு பேசின அடுத்த நாள் நீ கூப்பிட்டு வச்சு பேசுறியா? அப்போ உனக்கு எவ்வளோ பயம் இருக்கும்? பயத்தினால தானே நீ பண்ணுறத. அது முதல்ல பண்ணியிருக்கலாம்ல. 10 நாள் அவங்க போராட்டம் இல்லைங்க. ஒரு போராட்டம் சரி முதல் நாள் விட்டுருங்க, 2வது 3 நாள் 4 நாள் 5 நாள் தொடர்ந்து போகும்போது மேயர் ஆஃபீஸ் வழியாக தானே அப்படி தானே போகிறாங்க. அவங்க ஆஃபீஸ் முன்னாடியே தான் தாராளமாக பார்க்கலாம் சார். சும்மா நான் பார்க்கல அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாது.
அவங்க பார்த்தாலே தெரிய போகுது ரோட்டில் போராட்டம் நடக்குது. ஏன் அன்றைக்கெலாம் பேசல? இவங்க விஜயண்ணா கூப்பிட்டு பேசின அடுத்த நாள் கூப்பிட்டு மேயர் அவர்களும் KN நேரு அவர்களும் அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் கூப்பிட்டு நாங்கள் சமரசம் பேசுகிறோம், நாங்கள் இதெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு பேசி எல்லாம் பண்ணிவிட்டு அன்னைக்கு இரவோட இரவாக அவங்கள வண்டியாக தூக்கின்னு போயிட்டு வண்டியில் வந்து இறக்கி அடித்து எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? ஆணவத்தின் உச்சமா? இல்லை அணைய போகிற விளக்கு வந்து ரொம்ப பிரகாசமாக எரியும்ன்றது அந்த மாதிரி இவங்க காட்டுறாங்களா? தூய்மை பணியாளர்களுக்கு உங்களுக்கு அவ்வளோ கேர் இருந்துச்சுன்னா நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கலாமே சார். அவங்களுக்கு வெளியே ஏன்னா அவங்கள வந்து போலீஸ்காரங்க வந்து அடிச்சிருக்காங்க, பிரச்சனைகளை பார்த்துருக்காங்க. சார் எல்லா அராஜகம் சார், போலீஸ் அராஜகம் அதிகமாக இருந்திருக்கு. இதை கண்டிச்சு தாவேக்கா என்ன பண்ணுச்சு? அங்கே போராட்டம் அராஜகம் பண்ணாலுமே அங்கே கிளியராக சொல்லிட்டாங்க சார். இந்த மாதிரி கோரிக்கை அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் வச்சுருக்கோம், அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, இது நிறைவேற்றல, இதுக்கு தான் அப்படின்னு பேசியிருக்காங்க. அண்ணன் கூப்பிட்டு பேசின அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு, கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அந்த நைட்டுக்கு அடுத்த நாள் காலையில் சொல்கிறேன், நான் காலையில் கூப்பிட்டு 5 பொய் வாக்குறுதியை திரும்ப கொடுத்துட்டாங்க. திரும்ப பொய் வாக்குறுதியை கொடுத்து நான் வந்து உங்கள் வீட்டு ஆளுங்களுக்குலாம் 10 கோடி ரூபாய் கடன் தரேன். இல்லை சார், இதை கண்டிப்பாக என்ன பேசி முடிச்சேன் 10 கோடி ரூபாய் கடன் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் வாபஸ் வாங்கிக்கினாங்க. திரும்ப ஒரு பொய்யான வாக்குறுதி, இந்த ரோட்லலாம் இடியாப்போம் அப்படின்னு கத்திட்டு போனால் அப்படி வெளியே போனால் ஆள் இருக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் அப்படி தான் இருக்குது. பொய்ங்க, முழுக்க போய் கொடுத்த ஒரு வாக்குறுதியாவது அவங்க நிறைவேற்றிருக்காங்களா? இது வரைக்கும் டிஎம்கே ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்காங்களா? இல்லை, எதுலேயுமே இல்லை. அப்படியே பண்ணாலும் கொடுத்தாலுமே அதையும் சொல்லி காட்டுறாங்க. சீமா பெண்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாவை சொல்லி காமிச்சிட்டாங்க. பஸ்ல விடியல் பயணம் சொல்லி விடியல் பயணத்துக்கு ரொம்ப கேவலப்பட்ட ஒரு ஆட்சியா இருந்தாலும் அவங்க செய்யற திட்டத்தை பப்ளிசிட்டி பண்ண தான் சார் செய்வாங்க. இதான் சார் அரசியல். பப்ளிசிட்டி பண்றது வேற சார். மேடையில் நிற்கிறவங்க வந்து ஃப்ரீயா ஓசியில் போறியா 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா அப்படியா கேட்பாங்க மேடையில். என்ன சார் பேசுறீங்க? சொல்லட்டும் சார், தப்பு இல்லை, நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேங்க, மக்களுக்கு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல சார். அவங்க எப்படி சொன்னாங்க? மேடையில் ஏறிட்டு நாமா உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறமே பத்தலையா அப்படின்னு கேட்குறாங்களா? அந்த அம்மா அப்படியே சொல்லிட்டு போயிடுச்சு, 1000 ரூபாய் கொடுத்தா பத்துமா? ஏன் இது கேட்குறாங்கன்னா, தாவேக்காவினரும் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்கிறாங்க, நீங்களும் தான் சொல்லி காட்டுறீங்க. நாங்கள் சொல்லி காட்டல, எந்த மக்கள்கிட்டையும் போயிட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் இன்னைக்கு உனக்கு அதுன்னா அப்படி கேட்கல. யாரும் வந்து மரியாதை இல்லாமல் இது வரைக்கும் தாவேக்கானர் எந்த இடத்துலையும் மரியாதை இல்லாமல் பேசினதே கிடையாது. எந்த இடத்துலையுமே சரி. எந்த மாநாட்டில் சார் பெண்கள் வந்து அவ்வளோ நிம்மதியாக வந்து இருந்துட்டு வந்திருக்காங்க? நீங்கள் சொல்லுங்கள் சார். எந்த மாநாட்டிலாவது வந்து இருந்திருக்காங்களா? இந்த மதுரை மாநாட்டில் போய் பாருங்கள் சார், எவ்வளோ பெண்கள் வந்தாங்கன்னு. அதுவும் எல்லாமே யூத் சார், எல்லாமே எல்லா யங்ஸ்டர்ஸ் பெண்களாக வந்தாங்க. யார் சார் வந்த ரீசன் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நாங்கள் இங்கே வந்தால் கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கரெக்டு சார், எல்லாமே நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு. ஆனால் அவங்களாம் எல்லாமே அரசியல்படுத்தப்பட்டார்களான்ற கேள்வியும் அதிமுகவினரும் வைக்கிறாங்க, திமுகவினரும் வைக்கிறாங்க. வந்து ரசிகர்கள். தெளிவான பதில் நான் இப்போ சொல்கிறேன் சார். இந்த கேள்வி ரொம்ப எல்லாருக்கிட்டையும் வந்து வந்துட்டு இருக்கு. நானும் நிறைய மீடியாஸ் போய் ஏன் இதை பற்றி நான் கேட்குறேன்னா, அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் கூட அவங்க தொண்டருக்கு இருக்க பக்குவம் கூட திரு விஜய் அவர்களுக்கு இல்லைன்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு சார். பக்குவத்தை பற்றிலாம் ஃபஸ்ட்டு அவங்களாம் பேசவே கூடாது சார். அவங்களாம் வந்து 75 வருஷ கட்சி, 50 வருஷமாக ஆட்சியில் இருக்கிற கட்சியெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் வெளியே சொன்னால் வெக்க கேடு சார். குழந்தை கூட காலேஜ் போயிடும் சார். இல்லாமலே சார் அவங்க 5 வருஷம் ஆட்சிக்கு வந்து நான் பேசி முடிச்சிடறேன். நீங்கள் கேட்டிங்க இல்லையா இந்த கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறுமான்ட்டு சார். 2021 நம்மளோட தமிழ்நாடோட ஓட் பர்சன்டேஜ் வந்து 73% சார். அதில் ஆவரேஜாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 35 வயசு 40 வயசுக்குள்ளே இருக்க பெண்கள் ஆண்களும் அவ்வளோ ஓட்டு போட வரவே இல்லை சார். இதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கான ஃபுல் ரிப்போர்ட் நான் தரேன். இதோட ஸ்ட்ராட்டஜிலேருந்து எல்லா இடத்துக்கும் நான் தரேன். இவங்க எல்லாமே ஏன் வரலன்னா, எதுக்கு போடணும், யார் இங்கே இருக்கா, திரும்ப இவங்களே தான் நான் போடணுமா அப்படின்ற ஒரு சலிப்புத்தன்மை அவங்களுக்குள்ளே வந்ததுனால அவங்க வெளியே வந்து ஓட்டே போடல சார். கரெக்டு தானே, 73% தானே ஓட் போலாச்சு. அதுக்கு மேலே எதாவது ஆச்சா இல்லை கம்மியாச்சா? இந்த ஓட்டெல்லாம் இருக்கு நான் சொல்லிடுறேன். இந்த ஓட்டெல்லாம் வந்து டேர்ன் அவுட் ஆகும். அதாவது 2026 டேர்ன் அவுட் ஆகுதுன்னு இன்னைக்கு வந்து அதிக இளைஞர்கள் இருக்க ஒரு மாநிலமாக நம்மள்தான் இருக்குது, இந்தியாவும் இருக்குது. பட் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும் 1.5 கோடி பேர் வர 26 கண்டிப்பாக 1.5 கோடி ஓட்டர்ஸ் மட்டும். அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும் 1,30,00,000 பேர் வந்து வராங்க ஆவரேஜாக. அதில் 3:1 ரேஷியோ எடுத்தால் கூட 40 லட்சம் 50 லட்சம் பேர் ஆச்சுங்களா? ஜென்ரலாக எல்லாமே தாவேக்கா ஓட்டு போடுவோன்றது என்ன சார்? சார் அவங்களுக்காக தான் சார் போடுவாங்க. எல்லாருமே போடுவாங்கன்னா சார் இன்னைக்கு மாற்றம் ஒரு தீர்வு அரசியல் தேடி வந்துட்டாங்க சார். அவங்க மாற்றம்லாம் தாண்டி, அதாவது மாற்றம் சொல்லி மாற்றம் வரல அப்படின்னு இப்போ தீர்வு அரசியல்னு சொல்லி வந்துட்டாங்க. இப்போ இந்த தீர்வு அரசியல் யார் கொடுக்குறா? விஜயண்ணா கொடுக்குறாரு. இங்கே வந்து நான் சரி பண்ணுறேன், நான் என்ன கேட்குறேன், நீ வந்து 5 வாட்டி ஆட்சியிலேருந்து 6வது வாட்சி ஆட்சியில் இருக்க ஆளும் கட்சியாக இன்றைக்கி இருக்கு. ஏடிஎம்கே அதே மாதிரி இருந்திருக்கு. 7 வாட்டி ஒரு 50 வருஷமாக ஆண்டுட்டு இருக்காங்க. என்ன தீர்வு கொடுத்துட்டாங்க?
என்ன நடந்தது மக்களுக்கு? இன்னும் விலைவாசி குறைஞ்சிச்சா? 500 ரூபாய் சிலிண்டரில் நான் குடுத்துட்டாங்களா? கொடுக்க முடிஞ்சது அவங்களால? பெட்ரோல் விலையை கம்மி பண்ண முடிஞ்சது அவங்களால? ஏன் முடியல? ஏன் நீங்கள் அதெல்லாம் செய்யல? இல்லை அதுக்கான போராட்டங்கள் என்ன பண்ணீங்க? அதுக்கான என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்தீங்க? எதுவுமே எடுக்கல. எல்லாத்துக்கும் நான் இலவசம்னு கொடுத்து அந்த இலவசமாக கொடுக்குற எல்லா கடனையும் மக்கள் மேலே திணிச்சிட்டாங்க. இன்றைக்கி 8-9 லட்சம் கோடி கடனில் இருக்குது தமிழ்நாடு. எப்படி கடன் வந்தது? நீ ஏன் இலவசமாக கொடுக்குற? இலவசமாக ஒன்று கேட்டோமா? நான் பிச்சையாக கேட்குறோம் மக்கள். நீ ஏன் இலவசமாக கொடுக்குற? மக்களுக்கு அதுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடு. அவங்க உங்ககிட்ட இலவசமே கேட்க மாட்டாங்களே. இன்றைக்கி எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. நான் இங்கேருந்து அமெரிக்கா போனேன், ரஷ்யா போனேன், நான் இட்டாலி போனேன், ஜெர்மன் போனேன், எல்லோரும் இன்வெஸ்டர்ஸை கூப்பிட்டு இன்வெஸ்டர்ஸ் உள்ளே கூப்பிட்டு வேலை இல்லையா? ஏன் நார்த் இந்தியன் உள்ளே விட்ற வேலைக்கு? ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கோ. நீ ஒரு கண்ட்ரோல் வச்சு பண்ணு. இவ்வளோ பேர் இன்றைக்கி சார் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள்லாம் குடிக்கு அடிமையாயிட்டாங்க சார். உண்மையா இல்லையா? மாநாட்டில் கூட நிறைய பேர் குடிச்சிருக்காங்க சார். அது போய் சார் ஒரே ஒரு தாவேகா தொண்டர் கூட அங்கே சரக்கு அடிக்கல சார். மாநாட்டில் விஜய் அண்ணா உண்மையான தொண்டர் ஒருத்தவங்க கூட அதில் சரக்கு அடிக்கல. டாஸ்மாக்ல கொடியை போட்டு பக்கத்தில் டாஸ்மாகே இல்லை சார். முதல்ல ஃபர்ஸ்ட் அங்கே சுற்று வட்டாரத்தில் டாஸ்மாகே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க உட்காந்து அடிச்சாங்க? ஏன் சார் எந்த மீடியாலையும் வெளியே? ஆனால் ஒரு மீடியாவில் மட்டும் ஒருத்தரால அந்த மீடியாவில் தெரிஞ்சது. மாநாட்டில் உட்காந்துட்டு மது இருந்துற வீடியோ சொல்லலை சார். ஒருத்தரால மட்டும் அந்த வீடியோ தெரிஞ்சதுன்னா ஸ்லீப்பர் செல்ஸ் வேற தட்டி கழிச்சுட்டு போக முடியாது சார். ஈஸியா நீங்க தட்டி கழிச்சு போல சார். உண்மையா நான் சொல்றேன் சார். அப்போ ஒரு கேங் அங்க எத்தனை பேர் வச்சாங்க? ஒரு 4 பேர் வச்சிருப்பாங்களா? நீங்க சொல்ற மாதிரி உட்காந்து ஒரு 4-5 பேர் உட்காந்து தண்ணி வச்சிருப்பாங்களா? அந்த 4 பேரை தவிர்த்து வேற ஏதாவது வீடியோ காமிச்சாங்களா? இல்லை வேற எங்கன்னா உட்காந்து வச்சாங்களா? இல்லை தண்ணி அடிச்சதுனால எதாவது கலாட்டா நடந்ததாங்க? நான் தான் சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் ஒரு அந்த மாநாடை ஏற்கனவே தடுக்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணாங்க. கடைசியாக ஆப்ஷன் இதுதான் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இப்பயாவது இவங்களை நம்ம குடிகார கும்பல் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஆனால் அங்கே நடக்காது. ஏன்னா விஜய் அண்ணாக்கு வர தொண்டர்கள் எல்லாருமே ஒரு உணர்வுபூர்வமாக அவரை பார்க்குறாங்க. அங்கே போய் இப்போ கோயிலுக்கு போகிறோம், நம்ம குடிச்சிட்டு போவோமா கோயிலுக்கு? சொல்லுங்கள். அந்த மாதிரியான மாநாடு சார். அது திருவிழா சார். அது மாநாடு மாதிரியே இல்லையா சார்? முதல்ல கடந்த 10 நாட்களாக குடும்பமாக திடல் மாதிரி பார்த்துட்டு போகிறாங்கன்னா, தீவு திடல் இது நடக்கும் இல்லையா, அது மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. சுற்றி இருக்க கடைங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க சார். எனக்கு வியாபாரம் 6 மாதம் ஒரு வியாபாரம் எனக்கு இன்றைக்கே ஆயிடுச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக. இதே எனக்கு மற்ற மாநாட்டில் குடித்தாங்கன்னா காசு தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் மீடியா இருக்குது பாருங்கள். இது கடைக்காரங்களே சொன்னாங்க, நம்ம சொல்ல. அந்த சிறு தொழில் பண்ணுற ஓனர்களே சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டோட கோர் என்னன்னா, வாகை சூடும் வரலாறு சம்திங் ஏதோ வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 67 திரு அண்ணா அவர்கள் சிஎம் ஆனார், 77 திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆனார். இப்போ அடுத்தபடியாக 2026 திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆக போகிறதா நீங்கள் சொல்கிறீங்க. இவங்க 2 பேருமே அவங்க ஏற்கனவே அரசியலில் இறங்கி ரொம்ப களத்தில் இறங்கி வேலை பார்த்தவங்க. திரு விஜய் அவர்கள் என்ன சார் பண்ணார்? ஏன்னா ஏன் இந்த கேட்குறேன்னா, எம்ஜிஆர் அவர்கள் எம்எல்ஏ. அவர் 72 அதிமுக ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு எம்எல்ஏ. திரு அண்ணா அவர்கள் நீங்கள் சொல்லவே வேணாம். இந்த வகையில் திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணார்? என்ன அரசியலில் அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நல்ல ஒரு கேள்வி சார். நான் இது உண்மையில ரொம்ப சூப்பர் கொஸ்டின் இது. ஆனால் இது ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டாங்க. 67க்கும் 77க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே, முதல்ல 67 ஒரு காங்கிரஸை எதிர்த்து மிகப்பெரிய கட்சி. அப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எப்படி சொல்கிறது, இப்போ எப்படி ஆளுமையில் இருக்க ஒரு டிஎம்கே எப்படி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கோ அதை எதிர்க்கவே முடியாது அப்படின்னு நினச்ச ஒரு கட்சி காங்கிரஸை எதிர்த்து முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பிடிக்கிறாங்க. ஆமாம். அப்போ பிடிக்கும்போது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் அதிகம். அப்போ அவங்க அந்த மாற்றத்தை தேடினாங்க. ஓகே, இது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மக்களுக்கு ஏன் ரொம்ப அதிருப்தி ஆகிடுச்சுன்னா, நம்ம காமராஜர் நம்பி ஓட்டு போட்டோம். அவர் பக்தவச்சலத்துக்கு சிஎம் போஸ்ட் கொடுத்துட்டு இவர் வெளியே போயிட்டாருன்ற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கோவம் மக்களுக்கு இருந்தது. அதனால தான் மெயின் ரீசன் வச்சுக்கோங்க. அதையும் தாண்டி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக வரும்போது ஓகே, அண்ணாவோட பேச்சையும் அண்ணாவையும் பார்த்து மக்கள் வியந்து அவரோட கொள்கையெல்லாம் ஏற்று ஓகே, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஒரு ஆர்வத்தில் போட்ட ஒரு நடந்த எலெக்ஷன் தான் 67 நடந்த எலெக்ஷன். அவர் ஆட்சி உள்ளே உடனே இறந்து அப்புறம் கருணாநிதி அவர்கள்கிட்ட போயிடுச்சு. அண்ணாவோட கொள்கையை கருணாநிதி அவர்கள் பின்பற்றலை, அவர் ஃபாலோ பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணல சார். அவர் ஃபாலோ பண்ணியிருந்தா குடும்ப அரசியல். ஏன் சார் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வளர்த்து விட்டுனுங்கிறாரு? இது கார்பரேட் சார். இது இங்கே இப்போ நடக்கிற ஆட்சி நம்ம ஜனநாயக ஆட்சி, மக்கள் ஆட்சின்னு நினச்சிங்களா? கார்பரேட் ஆட்சி சார். அவங்க குடும்பத்தை வளர்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் வேணாம் சார், ரொம்ப டீப்பாலாம் நம்ம போனோன்னா ரொம்ப பேச வேண்டியது இருக்கும். நானும் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரி சொல்ல கேளுங்க. இப்போ
2003ல் அந்த டைம்ல சொன்னாங்க 2008 கொடுத்தாங்க. ஓகே 2006ல் டிவி கொடுத்தாரு கரெக்டுங்களா? அது வரைக்கும் இங்கே வந்து மக்களுக்கு வந்து இலவச டிவின்னு சொல்லிட்டார். இலவச டிவி கொடுத்துட்டார். ஓகே இலவசமாக நீங்கள் கொடுத்துட்டீங்க சந்தோஷம். அது வந்த அப்புறம் தான் எல்லார் வீட்லேயுமே டிவி வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஊருக்கு ஒரு டிவி இருக்கும், பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி இருக்கும், கும்பலாக சேர்ந்து போய் பார்க்கணும். அதை நீங்கள் இது பண்ணுறீங்க. அந்த டிவிக்கு போகிற கனெக்ஷனை நீ இலவசமாக கொடுத்துருக்கலாம்ல? ஏன் சன் டிவின்னு ஒன்று உருவாக்குனீங்க, சன் நெட்வொர்க்குன்னு ஒன்று உருவாக்குனீங்க, சன் டிடிஹெச்னு ஒன்று உருவாக்குனீங்க, அதுக்கு மாதம் இவ்வளோ சந்தா கட்டுன்னு உருவாக்குனீங்க. பண்ணீங்களா இல்லையா சார்? பண்ணாங்களே. மக்களுக்கு டிவி இலவசமாக கொடுத்துட்டீங்க. ஓகே ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு டிவி இலவசமாக கொடுத்துட்டு அதுக்கு போக வேண்டிய மூலதனமான விஷயத்த நீங்கள் ஏன் காசாக்குனீங்க? அதான் ஃப்ரீ ஆகியிருக்கலாம்ல? ஃப்ரீ ஆகியிருக்கலாம்ல? கவர்மெண்ட் நினச்சா நெட்வொர்க் ஃப்ரீயாக கொடுக்க முடியாதா சார்? கொடுக்கலாம் இல்லையா? அதை ஒரு பேராக மாற்றி அதை ஒரு விஷயமா திணிச்சு மக்களுக்கு மாதம் இவ்வளோ சந்தா கட்டுங்கன்னு உருவாக்கி எல்லாருக்கும் வழி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய டிடிஎஸ் வந்துச்சு, எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது. இந்த நீங்கள் கேட்டிங்க இல்லையா என்ன பண்ணாங்க அப்படின்னு, என்ன ஃபாலோ பண்ணல சார்? இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? அதுக்கப்புறம் எவ்வளோ, அதுக்கப்புறம் எத்தனை பேர் யாருமே சொல்லலையே சார். சார் நான் டிவி கொடுத்தது தான் பெருமையா பேசினாங்களே தவிர சார் அதுதான் வந்து ஃப்ரீயா கொடுக்கலன்ற அந்த விமர்சனமே வரல சார். மக்களுக்கு வந்து மக்கள் அப்பவே மக்கள் சார். ஃபர்ஸ்ட் யார் தலைவரோ அவங்க பேச கேட்டு இங்கே நடத்துங்க. ஐடியாலஜி பாலிடிக்ஸ் கிடையாது இங்கே வந்து தலைவர் பாலிடிக்ஸ். நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாவிலேயே வந்து ஒரு அதாவது ஃபேஸ் உள்ள வேல்யூ உள்ள ஃபேஸை வச்சு லீடர்ஷிப் பண்ணுற வந்து நம்ம ஆட்சி நம்மளோடது. இப்போது யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியாலஜி பாலிடிக்ஸ். முன்னாடி இருப்பாரு, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பாரு. அந்த மாதிரி ஐடியாலஜி பாலிடிக்ஸ் நம்ம ஊரில் கிடையாது. அப்போ தலைவர் என்ன சொன்னாலும் தானே நான் கேட்பேன். இப்போ நீங்கள் எனக்கு தலைவர் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். கொடுத்துட்டாரு, மக்களுக்கு தெரியல, இதான் உண்மை. அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப டெவலப் சார். இது ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஓகேங்க. 77ல் எம்ஜிஆர் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எம்எல்ஏவே இருந்தார். ஏன் அதுலேருந்து வந்தார்? இவர் வந்து அண்ணாவோட கொள்கையாக பின்பற்றலன்னு சொல்லி சண்டை போட்டு கேள்வி கேட்டதுலேருந்து வெளியே வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி வந்து மக்களிடம் ஒரு பெரிய பேர் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது எம்ஜிஆர் அவர்களும் சினிமாவில் நடித்தார். எம்ஜிஆர் அவர்களும் வந்து சினிமாவோட பாட்டெலாம் வந்து ஃபேமஸ் ஆச்சு. எல்லாமே அவர் பாட்டெலாம் இன்றைக்கும் எல்லாரும் கேட்டாங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் ஆகிடும். ஏன் நம்ம விஜயண்ணாவே பாடினார் அந்த பாட்டெலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டே மாநாட்டில் பாடலையே சார்? பண்ணாரு சார். யார் பாட்டை கேட்குறீங்க? எம்ஜிஆர் பாட்டு பண்ணாரு. எம்ஜிஆர் சார் உங்களுக்கு புரியல சார். எம்ஜிஆர் அவர்களும் அண்ணா அவர்களும் கேப்டன் அவர்கள்லாம் வந்து மக்களோட பொது சொத்து. யார் வேணாலும் உரிமை கொண்டாடலாம். நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் அவர் படத்தில் என்ன சொல்றது உங்களுக்கு புரியலையா சார்? அவரோட பாட்டே போட்டால் அது எப்படி நல்லா இருக்குமா? ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோ. முதல்ல எம்ஜிஆர் அவர்களும் அண்ணா எழுச்சிமிகு பாட்டே இல்லையா சார்? எம்ஜிஆர் அவர்களும் கேப்டன் அவர்களும் அறிஞர் அண்ணா அவர்கள் பெரியார் அவர்களும் மக்களோட பொது சொத்து. இது எனக்கு தான் அப்படின்றது வந்து யாருமே உரிமை கொண்டாடவே முடியாது. கரெக்டு தானே? யாராலையும் இங்கே உரிமை கிடையாது. ஏன்னா அவங்க மக்களோட தலைவர்கள். அவங்க அதை வச்சு தான் அவர் பாடியிருக்கார். இதே தான் 77ல் வந்து திரும்ப ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே வந்தது. அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக இருந்தது. அந்த ஸ்ட்ராங்கான டீம் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் வழி நடத்தினது தான் அம்மையார் அவர்கள். அம்மையாரும் நல்லா ஸ்ட்ராங்காக, யாருக்கும் சொல்லணும் அவசியம் இல்லை சார். அவங்கள மாதிரி ஒரு அயன் லேடி கிடையாதுன்னு இந்தியாவே சொல்லிடுச்சு. அவங்களும் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அது இப்போ இல்லை அப்படின்றது தான் ஒரு மாநாட்டிலே சொல்லியிருப்பார். இப்போ 2026ல் என்னன்னா இது ரெண்டுமே இதான் நடக்குது. அதாவது ஒரு ஆளும் கட்சி, ஒரு மிக வலிமையான ஒரு ஆளும் கட்சி இருக்குது. அதை எதிர்க்க ஆளே இல்லையே அப்படின்ற பயத்தில் தான் இன்னைக்கு இவர் வந்து நான் கேள்வி கேட்குறேன்னு மக்களுக்காக குரல் கொடுக்குறார் விஜயண்ணா. மக்களுக்காக ஒரு குரலை கொண்டு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுறாரு. இது 2024 அறிக்கை மூலமா சார்? புரியல. ட்விட்டர்லையா சார்? என்ன ட்விட்டர் அறிக்கைலாம் சார்? அவர் மேடையில தெளிவா அரசியல் பேசிட்டு போயிட்டாரு. இதுக்கு மேல சார் பேசணுன்றீங்க? அது பேசுனது தான் இருக்கிற ஓடின்னு இருக்கான். ஐயோ என்ன இப்போ ஒரு வாரம் எல்லாம் தூங்காம இதை பத்தியே பேசினுக்கிறாங்க. அதுலயே தெரியல சார். அவர் ட்விட்டர்லயும் அறிக்கையிலையும் விட்டதுனாலே பேசுறீங்க. அவர் மேடை ஏறி பேசுனதுனால தானே இந்த பேச்சு. பேசுனீங்களா இல்லையா? மேடை ஏறி அவர் பேசின பேச்சு எல்லாம் இன்னைக்கு பேசின பேச்சுக்கு அவன் தூங்காமல் ஐயோ என்னடா பண்ண போகிறான்னு தெரியல, அடுத்தது அவன் என்ன பண்ணுவானோ அப்படின்னு பயத்தில் ஓடிட்டு இருக்கான். என்ன சார் நீங்கள் பேசுறீங்க? அவர் அறிக்கையை விட்டுனுக்கிறாரு, ட்விட்டரில் பேசிட்டு இருக்காரு. அவர் ஒரு ட்வீட் போட்டாலே இன்னைக்கு எவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது, அதுவே பெரிய விஷயம் இல்லை சார். எல்லா தலைவரும் பண்ணுறது தான் சார். அவர் வந்து ஒரு நாளைக்கு இங்கே எந்த தலைவர் ட்வீட் போட்டால் இதாகுது சார்? நான் பொதுவாக சொல்கிறேன், ட்விட் எல்லா தலைவரும் போடுறது தான். நீங்கள் தான் சொல்கிறீங்க திரு விஜய் அவர்கள் ஒரு மாசான லீடர். அவர் வந்து
ஒரு ட்வீட்டுக்கே அவருக்கு இவ்வளோ இம்பாக்ட்னா அப்புறம் கீழே இறங்கி வந்து ஒரு ப்ரெஸ்ஸையும் மீடியா மீட் பண்ணா சார், அது எந்த வகையில போய் ரீச் ஆகுன்றது தான் சார் கேள்வி. பார்க்கல நீங்க திரும்ப நான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு திரும்ப நீங்க அவர் வந்து வரல, மீடியாவை பார்க்கல, ட்ரெண்ட் இதாகல, ப்ரெஸ்ஸை பார்க்கல. சார் ப்ரெஸ்ஸை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது பார்ப்பார் சார் அவரு. இப்பயே வந்து நீங்க ப்ரெஸ்ஸை பார்க்கல, கட்டாயம் இப்ப மீடியா- இப்ப ஒரு இல்லையா நிமிஷம், சார் ஒரு அப்ப? நிமிஷம் இருங்க. நான் பேசி முடிச்சிடுறேன். அதாவது இப்பயே வந்து நான் ப்ரெஸ்ஸை பார்க்கலன்னா சார் இதே ப்ரெஸ்ஸும் மீடியாலாம் தான் சார் ஸ்டேஜில் நின்று அவரை ஃபோக்கஸ் பண்ணதா பஞ்சா இல்லையா? காலையிலேருந்து உட்காந்து அதான் 2 நாள் முன்னாடியே வந்து மீடியா அங்கே போய் நின்று அங்கே நடக்கிற எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா லைவ் அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அப்புறம் வரலன்னு அதே சொல்லிட்டு இருக்கீங்களே சார். இந்த கருத்து ரொம்ப பொதுவான மிக கேள்வி சார் தவறான கருத்து சார். அவர் வரல, அவர் பண்ணல, அவர் ரவுண்ட் ஒர்க் பண்ணலன்னு கேட்கறது ரொம்ப மிக தவறான சார். ஒரு இல்ல சார், நீங்க எம்ஜிஆர் அவர்களோடையும் அண்ணா அவர்களோடையும் நீங்க கம்பேர் பண்ணீங்க திரு விஜய் அவர்களை. ம். இவங்க எல்லாமே அவங்க வாழ்நாள்ல பசி பட்டினியை பார்த்து வளர்ந்தவங்க சார். திரு விஜய் அவர்கள் அவர் வாழ்நாள்ல என்ன கஷ்டப்பட்டிருக்காரு சார். என்ன கஷ்டப்பட்டாருன்னா எனக்கு சார் அவர் கஷ்டப்படாமையா சார் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிற சார். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. நீங்கள் கஷ்டமே படாமல் உங்களுக்கு ஒரு 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருவாங்க, கொடுப்பாங்களா சொல்லுங்கள். நீங்கள் அது அந்த இல்ல சார், நான் அவர் அவருக்கு கலை பணியை பத்தி நான் பேசவே இல்லை இல்ல, சார். இல்ல. சார் அந்த அவர் மாதிரி சூப்பர் ஸ்டார் சார் நீங்க அவரு. சொன்னீங்கல்ல, இப்போ அவர் என்ன கஷ்டப்படுறா மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தத்துக்கு தான் சார் இப்போ வந்து குரல் கொடுக்குறாரு அவரு. இவ்வளோ வருஷம் நீ ஆட்சி பண்ணல, எந்த மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்காங்க, இந்த தமிழ்நாடு மக்கள்ல எத்தனை பர்சன்டேஜ் வந்து வாழ்வாதாரம் உயர்ந்திருக்குன்னு கேட்குறாரு. இதுதான் அவரோட கொஸ்டின் ஃபர்ஸ்ட். இது இல்லையேன்றது தான் அவரோட ஆதங்கம், அவரோட வெளிப்பாடு. நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க நினைக்கிறீங்க சார் அவர் வந்து அவர் மக்களை பத்தி யோசிக்கிறதுனால தான் சார் ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்கிறாரு. மக்களுக்கு என்ன கஷ்டம் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை பார்த்து ஒன்று ஒன்றா யோசித்து அடுத்த மூவ் அப்படி என்ன பண்ணால் இது பண்ணால் மக்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்றதை நல்லா கிளியர் அண்ட் கட்டாக யோசித்து வேலை செய்கிறார் சார். அவர் சும்மா ஏனோ தானே வந்து தன் பெருமைக்காகவோ சுயநலத்துக்காக அவர் வந்து வேலை செய்யலை சார். மக்களோட நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காக போராடுறவன் தான் தலைவன். கரெக்டுங்களா? மக்கள் நலனுக்காக அவர் போராடுறார் சார். தாவேக்கால நடக்கிற பல்வேறு அரசியல் குறித்து நம்ம இன்னைக்கு விவாதிச்சோம் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நாம் சந்தித்து பேசலாம் சார். நன்றி சார். கண்டிப்பாக நன்றி.